இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சட்டி ஒன்று வச்சு ஒரு 1/4 கப் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். சாப்பாட்டு அரிசியை போட்டு நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா அது பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எடுத்து கொட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ட்ராப் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. கருப்பு உளுந்து இருக்குது போட்டுக்கிறேன். கருப்பு உளுந்துனால வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். நல்லா கலர் வந்து மாறி வாசம் வரும். இந்த பாருங்கள் புகையெல்லாம் வருது, வாசம் வந்துருச்சு. எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு. இதையும் நல்லா வந்து கலர் மாறி வாசம் வர்றப்ப இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இதில் கொட்டி வச்சுக்கலாம். கொட்டி வச்சாச்சு. அது 1/4 கப் வந்து கருப்பு எள், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். கருப்பு எள் போட்டிருக்கேன். கலர் மாதிரி நல்லா வாசம் வர வரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ட்ராப் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து பாருங்கள், சுவை அருமையாக இருக்கும். கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதோட ஒரு 12 மிளகாய், எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆற ஊட்டி நல்லா ஆறிடுச்சு. வச்சதால ஃபஸ்ட்டு பெருங்காயம், அந்த மிளகாய், உப்பு போட்டு அரைச்சா கொஞ்சம் நைஸாக கிடைக்கும். இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாம் கொட்டி கொஞ்சம் குருணையாக தான் அரைக்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. இது ஹோட்டலில் உள்ள ரகசியம். இது ஒருக்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அனைவருக்குமே பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பாருங்கள், நல்ல ஜம்முன்னு வாசத்தோடு அருமையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.